இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தானே ஜெயந்தி மா ஜெயந்தி. ஐயோ ஐயோ ஜெயந்தி ஜெயந்தி எங்க அம்மா புலம்புற சொத்து இப்பவே என் காதுல கேக்குது. ஜெயந்தி உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. உங்க அம்மா தான் வந்திருக்காங்க, போய் பாரு. என் அம்மா வந்துட்டாங்களா? அதுக்குள்ள என் தங்கச்சி விஷயம் எங்க அம்மா கிட்ட சொல்றாங்களா? ஜெயந்தி ஏமா மா மா என்னம்மா எதுக்கு வந்த? எதுக்கு கத்துற? வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்கம்மா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். எம்மா நீ வா இப்படி. திடீர்னு வந்ததுனால பலகாரம் எதுவும் சுட்டி எடுத்துட்டு வரலமா, மனசுல எதுவும் நினைச்சுக்காத. நானே இப்ப பயங்கர கடுப்புல இருக்கேன். நீ இப்ப பலகாரம் கொண்டு வரதா முக்கியமா? இது பாரு, அதை விட பெரிய விவகாரம் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. மா இங்க பாருமா, அவங்க பொண்ணு பாக்குற விஷயத்தை பத்தி பேசினாங்கன்னா அவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டே ஆட்டிட்டு இருந்தேன்னு வையே, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அவங்க எது கேட்டாலும் செய்யவே முடியாதுன்னு சொல்லு. இந்தாங்க காஃபிமா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள, நீங்க ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் வர சொல்லியிருந்தீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கிட்ட கர்ணான்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை உங்களுக்கு தெரியும்ல? பாத்திருக்கேன் மாப்பிள்ள, ரொம்ப துடிப்பா இருப்பாரே. கர்ணாவுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். தாராளமா பண்ணுவீங்க மாப்பிள்ள. இந்த விஷயத்த சொல்றதுக்கா என்ன நேர்ல வர சொன்னீங்க? கர்ணாவுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? என்னம்மா, உனக்கு இதுக்கு சம்மதம் இல்லையா? என்னய்யா நீங்க நீங்க ஏதாவது சொன்னாலே அதுக்கு நான் மறுபேச்சு பேசுவேனாங்க ஐயா. நான் சம்மதிக்காம இருப்பேன் ஐயா. என்னங்க அத்தை, நீங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. பொண்ணோட கல்யாண விஷயம் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேணாமா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க சின்ன மாப்பிள்ள. நாங்க வாழ்ற வாழ்க்கையே ஐயா போட்ட பிச்சை. ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. எங்களுக்கு கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதங்க. நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். என்ன பத்தி யோசிக்காம சொல்றாங்களே, பொண்டாட்டி தான் அப்படி நினைச்ச குடும்பமே அப்படிதான் இருக்கு. ஜெயந்தி, உனக்கு விருப்பம் தானே? நீ ஏதாவது சொல்லு நினைக்கிறியா? இல்ல மாமா, கல்யாணம் பண்ணி என்னோட தங்கச்சி என்னதான் இருந்தாலும் அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. ஏய் சும்மா இரு. உங்க அருமை பெருமையிலதான் தெரியுமே. பெரியவங்க நீங்கெல்லாம் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு அவகிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு? எனக்கு சம்மதம் தான். நடத்துடி. அட பாவிகளா, உங்க பார்வையில என்னைய மிரட்டி என்னையே சம்மதம்னு சொல்ல வச்சுட்டீங்களேடா. ஆமா, எங்க மாப்பிள்ளைய காணோம்? இதோ உட்கார்ந்துட்டு இருக்கல. உங்களே இல்ல மாப்பிள்ள, புது மாப்பிள்ள கர்ணா தம்பி எங்கன்னு பார்த்தேன். நல்லா இருக்குடா உங்க நியாயம். நான் ஒரு பக்கமும் என் தங்கச்சி ஒரு பக்கமும் அழுதுகிட்டே இந்த குடும்பத்துல ஆயுசுக்கும் பொழப்ப ஓட்டணும்ல. ஓட்டுறோம்.